இயேசுவின் சிலுவையில் இறைப்பு பைபிளில் மிக முக்கியமான நிகழ்வாகும். யூத தலைவர்கள் மற்றும் ரோம பேரரசர் பிலாத்துவின் முன்னாள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு யூதாஸ் துரோகம் செய்து இயேசு கைது செய்யப்பட்டார். பிலாத்து இயேசுவில் குற்றம் ஏதுமில்லை என்று கண்டுபிடித்தாலும் கூட்டம் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கோரியது. இயேசு அடிபட்டார், அவமதிக்கப்பட்டார். மேலும் தமது சிலுவையை கொல்கொத்தா என்ற இடத்திற்கு சுமந்து செல்ல கட்டாயப்படுத்தப்பட்டார். அங்கே அவரை 2 குற்றவாளிகளுடன் சிலுவையில் அறையப்பட்டார். கடும் வேதனையிலும் இயேசு பிரார்த்தித்தார், அப்பா, அவர்கள் செய்கிறதை அவர்கள் அறியாததால் அவர்களை மன்னித்துவிடும். லூக்கா 20:34. சிலுவையில் தொங்கிய போது நிலம் முழுவதும் இருட்டடைந்தது. இயேசு முடிந்தது என்று கூறி தம்முடைய ஆவி விட்டார். அந்த நேரத்தில் ஆலயத்தின் திரை 2ஆக பிளந்தது. இது மனிதன் மற்றும் தேவன் மத்தியிலான தடையை அகற்றியதை குறிக்கிறது. இயேசுவின் சிலுவையில் இறைப்பு இறையாட்சியின் உச்ச சிகரமாகும். மனித குலத்தின் பாவங்களை தாங்கி தேவனுடன் சமாதானம் ஏற்படுத்த அவர் தன்னை அர்ப்பணித்தார். இந்த நிகழ்வு கிறிஸ்தவ விசுவாசத்தில் மையமாகும், மேலும் அவரது உயிர்த்தெழுதல் மற்றும் மரணத்தை மீறிய வெற்றிக்கு வழிவகுத்தது.